தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல நடிச்ச நடிகருக்கும் நடிகை அபர்ணா தாஸ் அவங்களுக்கும் ரீசெண்டா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் அவங்களோட காதல் கதை பத்தியும் எப்படி அவர் என்னை காதல் வலையில வீழ்த்தினாரு அப்படின்னு சொல்லி அபர்ணா தாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தமிழ் ரசிகர்கள் அவ்வளவு ஈஸியா மறந்துட மாட்டாங்க. அதே மாதிரி டாடா படத்தையும் அவ்வளவு ஈஸியா கடந்து விட முடியாது. ஏன்னா மக்களோட பெரும் கவனத்தை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல நடிச்ச தீபக் பரம்பொருளும் டாடா படத்துல நடிச்ச நடிகை அபர்ணா தாஸ் கடந்த ஏப்ரல் 24 கேரளால இருக்கக்கூடிய குருவாயூர் கோயில்ல ரொம்ப எளிமையான முறையில தங்களோட காதல் திருமணத்தை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் அப்படின்றது காதல் திருமணம் அப்படின்றதுனால இவங்களோட காதல் குறித்த கேள்வி ரசிகர்கள் மத்தியில வெகுவா எழுந்துகிட்டே இருந்துச்சு. கடந்த 2019 வருஷம் வெளியான மனோகரம் அப்படின்ற மலையாள படத்துல இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சாங்க. அப்ப நடிக்கும் போதுதான் இவங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளடைவுல காதலா மாறி அது திருமணத்துல கை கொடுச்சு. திருமணம் முடிஞ்சு ஹனிமூன் எல்லாம் போயிருந்தாங்க. ஹனிமூன்லாம் முடிஞ்சு வந்த பிறகு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பேட்டியில தான் தங்களோட காதல் குறித்து ரொம்ப சுவாரஸ்யமா பேசியிருக்காங்க அபர்ணா தாஸ். அந்த பேட்டியில நடிகை அபர்ணா தாஸ் பேசும்போது, நான் தீபக்க முதல்ல வடக்கஞ்சேரியில ஒரு ஹோட்டல்ல தான் பார்த்தேன். சாப்பிட்டுட்டு கை கழுவு போன இடத்துல என்னை பார்த்ததுமே தீபக் ஒரு வணக்கம் சொன்னாரு. அவரோட அந்த குணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா மனோகரம் படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் தீபக் பரம்பொருளை சந்திச்சேன். சோ அப்போ அவர் என்னை யாருன்னே தெரியல, நீங்க எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா மனோகரம் படத்துக்கு தீபக் தான் என்ன பரிந்துரை செஞ்சாரு. சோ அதுக்கப்புறமா நாங்க பட ஷூட்டிங்ல எங்களுக்கு ஒரு நட்பு அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுவே நாளடைவுல காதலா மாறிச்சு. முதல்ல தீபக் தான் என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணாரு. அவர் அந்த காதல் சொன்ன விதமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்படி சொன்னார்னா, என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல காசு இவ்வளவுதான் இருக்கு, நான் அதிகமா கோவப்படுவேன், ஒருவேளை எனக்கு பட வாய்ப்புகள் இல்லைன்னா நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஆனா நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி லவ் ப்ரொபோஸ் பண்ணாரு. தீபக்கோட இந்த வார்த்தைகள் என்னை ரொம்பவுமே சந்தோஷமடைய செஞ்சுச்சு. தீபக் ப்ரொபோஸ் பண்ண அதே நாள்லயே நானும் ஓகே சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு பின்னாடி எங்களோட காதல் குறித்து எங்க வீட்டில் அவர் போய் பேச சொன்னாரு. நானும் நம்ம திருமணம் பண்ணிக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்களோட இந்த காதல் திருமணம் குறித்தும் எங்களோட காதல் குறித்தும் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் போன வருஷம் தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதன்படி தான் நாங்கள் ரீசெண்டாக கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதல் கதையை ரொம்ப கியூட்டாவே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட காதல் வாழ்க்கையில அவங்களோட லவ் ப்ரொபோசல் ரொம்பவுமே அழகா இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க யாருக்கிட்டையாவது லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்ல லவ் ப்ரொபோசல் உங்களுக்கு வந்திருக்கா, இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது கேட்ட கதைகள்ல ரொம்ப கியூட்டான ஒரு லவ் ப்ரொபோசல் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.